ஹலோ குட்டீஸ், ஹாய். எல்லாருக்கும் வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ இங்கே வாங்க, இங்கே வாங்க. அக்கா கதை சொல்ல வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க, ஓடி வாங்க ஓடி வாங்க. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா கிட்ட ஒரு யானை இருக்குது, பட்டத்து யானை. அதோட எடையத்துக்கு தெரிஞ்சுக்கணும்னு அந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை. அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி இடமேடெல்லாம் கிடையாதுங்க. அப்போல்லாம் இடமேடை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாரு அந்த ராஜா, இந்த யானையோட எடையை சொல்கிறவங்களுக்கு நான் மிகுந்த தகுந்த பரிசளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். யாருக்குமே அந்த யானையோட எடையை கண்டுபிடிக்க தெரியலைங்க. அப்போ என்ன பண்ணுறான், ஒரு குட்டி பையன் அந்த ராஜா கிட்ட ராஜா நான் அந்த யானையோட எடையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லாரும் அந்த பையனை பார்த்து ஒரே சிரிக்கிறாங்க. என்னால் அது இந்த குட்டி பையன் எப்படி அவ்வளோ பெரிய யானையோட இதுவை பார்த்து கண்டுபிடிப்பான்னு. அப்போ அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான், நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னதை ராஜா நம்பி என்ன பண்ணுறாரு, ஓகேப்பா நீ பாருப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த குட்டி பையன் அந்த யானையை கூட்டிகிட்டு ஒரு நதிக்கரைக்கு போகிறான். அந்த நதிக்கரையில் அந்த படகுல அந்த யானை ஏற்றுறான். அந்த படகு அந்த தண்ணியில் எந்த அளவுக்கு மூழ்குதோ அதை குறிச்சிக்கிட்டான். திரும்ப அந்த யானை இறக்கிட்டு அங்கே இருக்கிற கல் எல்லாத்தையும் தூக்கி அந்த படகுல போடுறான். இப்போ அந்த யானை முழுகிற அளவுக்கு ஏற்கனவே குறித்து வச்சுருக்க அளவுக்கு தண்ணி படகு முழுகிறப்ப அதையும் குறித்து வச்சுக்கிறான். இப்போ உடனே ராஜாவை கூப்பிட்டு ராஜா இந்த படகுல ஏற்றிருக்க இந்த கல்லோட வெயிட் எண்ணிக்கை எத்தனையோ அதுதான் யானையோட வெயிட்டு அப்படின்னு சொல்கிறான். அந்த ராஜாவும் அவனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி நிறைய சன்மானம் கொடுத்து அவனை பாராட்டுறாரு. இந்த கதையிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்குற எல்லாரும் அந்த யானையை அதோட உருவத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. அதை எப்படி இது பண்ணணுன்றதை யோசிக்கலை. ஆனால் அந்த சிறுவன் அந்த யானையோட உருவத்தை பார்க்காம அதோட எடையை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு யோசித்தான். தகுந்த சன்மானம் வாங்கினான். அதுபோல தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே நம்ம அணுகிற முறையில் தான் எல்லாமே இருக்குது. எந்த விஷயத்த நம்ம எப்படி அணுகிறோமோ அந்த விஷயத்த அப்படி தான் நமக்கு பார்க்க தோணும். இப்போ பிரச்சனைன்னு இருக்கிற ஒரு விஷயத்த பிரச்சனையாக பார்த்தோம்னா பிரச்சனை, அது பிரச்சனை இல்லாத விஷயம்னு நம்ம பார்த்து அது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம நெருங்கி போனோம்னா தான் அந்த பிரச்சனை நம்ம விடுபட முடியும். இதுலேருந்து நம்ம யோசிக்கணும், மனசை சமநிலையாக வச்சுக்கணும். நம்ம அணுகிற முறையில்